ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பொடி எப்படி பண்ணலாம், வீட்டிலே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற பிரண்டை கொடி. பிரண்டையில் வந்து நிறைய சத்து இருக்குது. இது ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு நல்ல மெடிசன். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் உள்ளவங்க வந்து இதை வந்து வீக்லி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பிரண்டை வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரம் 2 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து வராது. இப்போ இந்த பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிளான திங்ஸ் தான். நடுவில் ஒரு கிண்ணம் இருக்குது இல்லையா, அந்த அளவு வந்து நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு வந்து அந்த கிண்ணத்தில் வந்து அந்த கப்பில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு 10 மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, புளி கொஞ்சம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து எள்ளு வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த 3 பருப்பையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் வந்து பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ பிரண்டை வந்து முத்தினது இல்லாமல் கொஞ்சம் எலசாக எடுத்துக்கோங்க. இப்படி முத்தினதாக இருந்தால் சைடில் உள்ள நாரெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வதக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். அந்த க்ரீன் கலர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது வதக்கினதெல்லாம் நம்ம மிக்சியில் எடுத்தாச்சு. நான் அது கூட வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஈவன் சாதத்துக்கும் நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரண்டை வந்து துவையல் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பிரண்டை பொடி வந்து நம்ம பிரண்டை கிடைக்கும் போதே நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த்தில் இது வந்து வீணாக போகாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.